நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூபர் வளர்ந்து பெரிய ஃபாலோவிங் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட இன்னசென்ட் ஃபாலோவர்ஸை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே லிஸ்ட்டில் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறவர் தான் நம்ம கொடுவாய் அன்பு. இவர் இப்போதான் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பெட்டிங் ஆப் ஒன்றா ப்ரொமோட் பண்ணியிருந்திருப்பாரு. நான் இதை பற்றி போன வருஷமே ஒரு வீடியோவில் பேசியிருந்திருப்பேன். அந்த பெட்டிங் ஆப்ஸ், கலர் ட்ரேடிங் ஆப்ஸ் அண்ட் கேம்பிளிங் தான். இந்த கொடுவாய் அன்பு மாதிரி சில கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட்காக மக்களை முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்கிறது. தம்பி எப்படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணாருன்னா அவரே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டு, உதாரணத்துக்கு மிளகா பொடி எடுத்து மூஞ்சில தேய்க்கிறதா இருக்கட்டும், ஆர் வெயில படுத்துக்கிட்டு வீடியோ போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணி லைக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் தம்பி பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரிப்பட்ட டேஞ்சரஸான ஆக்ட் பண்ணும்போதே இந்த தம்பியை வார்ன் பண்ணி விட்டு இருந்திருக்கணும். பட் ஆனா இது அவங்களோட வீட்லயும் பண்ணல, அஸ் அ சொசைட்டியா நம்மளுக்கு தவறிட்டோம். ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்றது அனதர் மணி மேக்கிங் ஜாப் கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நினைச்சாங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபாலோவிங்கை அவங்களால சர்வசாதாரணமா இம்பாக்ட் பண்ண முடியும். அதனடா இம்பாக்ட் ஒரு வீடியோ போடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் நம்மளை இதர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளை இம்பாக்ட் பண்ணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சக்திமான் அப்படின்ற ஒரு ஷோ இருந்துச்சு. அந்த ஷோவில் சக்திமான் வந்து சின்ன பசங்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆர் மாடி மேலேருந்து கீழே குதிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட டேஞ்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ கொடுவாய் அன்பு மாதிரிப்பட்ட ஆளுங்கனால இன்னொரு சின்ன பசங்க, இப்போ இவர் வந்து மிளகா பொடி எடுத்து மூஞ்சில தடவுற மாதிரி வீடியோஸ் போடுறாரு. பட் அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. பட் உண்மையிலேயே ஒரு குட்டி பையன் வெறும் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் ஒருத்தன் சொன்னான்றதுக்காக கையெடுத்துக்கோங்கன்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டு அவங்க உண்மையிலே கையெடுத்துக்கிட்டா என்ன ஆகுறது? இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை பற்றியெல்லாம் இவனோட பேரண்ட்ஸ் கவலைப்பட்டிருக்கணும். பட் ஆனால் அவங்களுக்கு தான் இதை பற்றியெல்லாம் அக்கறையே இல்லையே. அவங்களுக்கு என்ன, பையனுக்கு நல்லா லைக்ஸ் வருதா, ஃபாலோவர்ஸ் வராங்களா, அதை வச்சு நல்லா காசு சம்பாதிச்சோமா, அவ்வளோதான். பொறுமையா தான் ஃபேமிலிஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஃபேமிலிஸ். அதனால நம்மளோட ஃபேமிலிஸ்ல கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி இந்த பையனோட வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பான். பட் ஆனால் உண்மையிலேயே அவங்கள ஃபேமிலிஸாக நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணிட்டு தெரிய மாட்டான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 1 year பேக் இந்த பையனை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அப்போது இதே பையன் என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு பெட்டிங் ஆப் ஒன்று ப்ரமோட் பண்ணியிருந்தான். ஃபேமிலிஸு, எங்கள் அம்மாவுக்கு கோல்டு செயின் வாங்கியிருக்கேன் ஃபேமிலிஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி விட்டு, நீங்களும் இந்த மாதிரி வாங்கினா இந்த பெட்டிங் ஆப்பில் போய் காசு போடுங்க ஃபேமிலிஸு அப்படின்ட்டு இருக்கான். பெட்டிங்ன்றது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. இது கவர்மெண்ட் கண்டுக்கல, அது வேற விஷயம். பட் நமக்குன்னு சுய புத்தின்னு ஒன்று வேணும், நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வேணும். இதனால ஆடியன்ஸ் யாராவது பாதிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறதுன்றத கண்டிப்பா இதை பத்தி ஒரு செகண்டாவது யோசிச்சுருந்துருக்கணும். இது இந்த பையன் தனியாலாம் பண்ணல, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரியவங்க கண்டிப்பா இருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப்ல அப்படி காசு சம்பாதிச்சு என்னதான் புடுங்க போறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. அதுக்கு வந்து 1 lakh பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஷிலஜித் கம்பெனி. பட் ஆனால் அதை நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்டே ஒரு குப்பை ப்ராடக்ட். அதை வாங்குறதுனால என்னோட ஆடியன்ஸ்க்கு எந்த விதமான யூஸும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பெட்டிங் ஆப்ஸ்னால எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் இழந்திருக்காங்க தெரியுமா? இந்த பெட்டிங் ஆப்ஸ்னாலே எவ்வளோ பேர் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்கன்றது தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாளா இருந்துக்கிட்டு காசு வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க இல்லையா? இது கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டர்ன் கர்மான்னு ஒன்று இருந்தா திரும்ப உங்களை அடிக்கும். என்ன மக்களே இப்பெல்லாம் கமெண்ட் பண்றீங்க மக்களே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வீடியோ போடுறேன். இப்படி பண்றீங்களே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஏன் மக்களே இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க மக்களே, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற பேர்ல ஒரு சில பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எப்படி தம்பி லாஸ் ஆகும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒரு ஜாப், நீங்க பண்ணது பெட்டிங், அதுல எப்படி லாஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நாம மட்டும்தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா, இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ. இதுல தம்பி அழகா ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. ஏன் பெட்டிங் ஆப் நான் மட்டும் தான் ப்ரொமோட் பண்றேன், மற்ற யூடியூபர்ஸ் ப்ரொமோட்டே பண்ணல இல்லையா அப்படின்னு. தம்பி,
உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மற்றவங்க பிஎல்டி தின்னா நீங்களும் பிஎல்டி திம்பீங்களா? மாட்டீங்க தானே? இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லுவோம், மிஸ் நான் மட்டும் காப்பி அடிக்கல மிஸ், அவனும் தான் காப்பி அடித்தான், அந்த மாதிரி சொல்கிறீங்களே தம்பி. கொஞ்சம் மெச்சோர்டாக நடந்துக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை மறைச்சு, இது மற்றவங்கெல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, ஒரு 15 வயசு பையன் வந்து காரெல்லாம் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கிறான் பாருங்க அப்படின்னு மற்றவங்க பொறாமப்படுறதுனால தான் எனக்கு இவ்வளோ ஹேட்டட் வருது அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வந்து ஹேட்ரட் ரொம்ப கம்மி. ஆக்சுவலி நீங்க சின்ன பையன்றதுனால வேற யாரும் உங்களை அந்த அளவுக்கு பேசாம இருந்தாங்க. ஏன்னா நீங்க மைனர்ன்ற ஒரே காரணத்தினால ஒரு நாள் நீங்களும் மேஜர் ஆவீங்க. நான் ஒரு 3 வருஷம் ஆகுமா, இப்போ உங்களுக்கு 15 வயசு ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதை பத்தி பேசினா வியூஸ் போகும் அப்படின்றது. எப்போ உங்களோட வியூஸ்லாம் அடி வாங்குதோ அப்பெல்லாம் வந்து உங்க அம்மாவை வந்து பிராங்க் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஆர் எமோஷனலா ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசி, இப்போ ரீசெண்டா 1 month பேக் கூட இன்னொரு ஸ்கேம் ப்ரமோஷன் ப்ரமோட் பண்ணீங்க. அதுதான் டிவிகே கப் ஸ்கேம். நீங்க வந்து எங்க போனாலும் விஜய் சார் தான் என்னோட உயிர், விஜய் சார் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. ஆனா கட்சிக்காரங்க கிட்ட நீங்க ஒரு வாரத்தை கூட நீங்க கேட்கலையா இந்த டிவிகே கப்ன்றது ஒரு ஸ்கேமா, இதை நான் ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்றது? 2026 கலெக்ஷன் நம்ம தான், எலெக்ஷன்லயே நம்ம தான். நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக இந்த லோகோ வச்சு ஒரு கப்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க தம்பி. அந்த கப்பு கூட ஒரு சீரியல் நம்பரோட கொடுத்துருக்காங்க தம்பி. ஐயோ, இதுல ஒரு 10 சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணி அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் கொடுக்குறாங்க. போன மாசம் டிசம்பர்ல இவரும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் ஒரு ஸ்கேம் ஒரு ப்ராடக்ட்டா ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் என்னன்னா ஒரு டிவிகே கப் அப்படின்ற பேர்ல ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்றாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா அதுல யூனிக்கான ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பர் அடிப்படையில லக்கி வின்னர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா 27 லட்சமும், செகண்ட் பிரைஸா ஒரு தார் காரும், 3வது பிரைஸா ஒரு ஸ்விஃப்ட் காரும் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்திருப்பாங்க. எப்படியும் இந்த ப்ரொமோஷன் பண்றதுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் காசு வாங்கியிருப்பீங்கல்ல. இந்த கப்பு வாங்கினதுனால ஏமாந்து போறது யார் தெரியுமா? இன்னசென்ட்டான ஆடியன்ஸ் தான். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் நீங்க கப்புன்றதை எடுத்துட்டு ஒரு பேப்பர்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா தெரியும். ஆனால் இவங்க கப்பு விற்கல, இவங்க ஒரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் லாட்டரியை செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதை சட்டத்தால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆஸ் பர் லா இவங்க வந்து வெறும் ஒரு ஃபேன் என்கேஜ்மெண்ட்காக இவங்க சட்டத்தில் இருக்கிற ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றாங்க. இவங்களோட சைட்லேயே போட்டிருக்காங்க 3 பிரைசஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? இதை வித்ரா பண்றதுக்கு எப்ப வேணா எங்களுக்கு உரிமை இருக்குன்றத தெளிவா நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஸோ லிட்டரலி இது கொள்ளையடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான். இதை டிவிகே அஃபிஷியலும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. வணக்கம், நான் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ், தாவேகா கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தோட கழக இணை செயலாளர். ரீசெண்டா ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட் மூலியமா ஒரு ஆன்லைன் ஸ்கேம் பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் டிவிகே சம்பந்தப்படுத்தி ஒரு ஆன்லைன் ஸ்கேம். டிவிகே கப் 2026.com அப்படின்ற வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் நீங்க கப்பை வாங்கினீங்கன்னா அந்த கப்பு வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் கப்பு. இந்த லிமிடெட் எடிஷன் கப்பை வந்து நீங்க வாங்கினீங்கன்னா கட்சிக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம இந்த கப்பை வாங்கினீங்கன்னா ஒரு யூனிக் சீரியல் நம்பர் தருவோம். இந்த சீரியல் நம்பரை வச்சு ஒரு லாட்டரியில உங்களுக்கு ஏறக்குறைய 27 லட்சம், அப்புறம் ஒரு காரு, அப்புறம் ஒரு பைக்கு இப்படி கொடுக்கறதா நாம் கேள்விப்பட்டோம். இது வந்து அப்சல்யூட்லி ஒரு ஸ்கேம். இந்த ஒரு ஸ்கேமுக்கும் டிவிகே கட்சிக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதனால மக்களாகிய நீங்கள் இந்த ஸ்கேம்ல போய் விழுந்துறாங்க. இது மட்டும் இல்லாம பல இன்ஃபுளுசர்ஸை யூஸ் பண்ணியும் ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பை விற்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த லாட்டரியா அதை ஒரு ஸ்கீமா அவங்க கொண்டு வரது வந்து கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த லா. நம்ம தமிழ்நாடுல லாட்டரி இஸ் ஆல்சோ பேண்ட். இந்த பர்டிகுலர் ஒரு இருக்கும் டிவிகேக்கும் எந்தவித தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. மக்கள் இந்த ரெட் பிளாகை நோட் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டையும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டையும் நீங்க வந்து புறக்கணிக்கணும்னு, அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டை நடத்துற அந்த பர்டிகுலர் ஆளையும் இதை ப்ரோமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். அவன் ஆசையை தூண்டுறதுக்காக இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பேசினா ஏன் மக்கள்லாம் ஈஸியா விழுறாங்க அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நம்ம பொதுவா எங்க தம்பி பாத்தீங்கன்னாலே என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு தம்பி வீடியோ போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவர் பேசுற விதம் எல்லாமே வந்து எனக்கு ரிலேட் ஆகுறதுனால, அவர் என்னதான் எனக்கு ஒரு அண்ணன் பர்சனா இருந்தாலும் அவர் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு எமோஷனலா ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ அவர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கும் ரெடியா இருந்திருப்பேன். ஸோ இதுல தப்பு ஆடியன்ஸ் மேல இல்ல, ஏமாத்தின அந்த கிரியேட்டர் மேல தான். அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ் உங்ககிட்டே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எப்பயுமே ஏமாறுறது தப்பு கிடையாது, ஏமாத்துறவன் தான் தப்பு. தயவு செஞ்சு எந்த ஒரு கிரியேட்டர் உங்ககிட்ட வந்து இன்கேஸ் நானே உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஆப்ல போட்டிங்கன்னா காசு வரும் அப்படின்னு நானே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இவங்களை மாதிரி பட்ட கேவலமான ஆள் நான் கிடையாது. பட் நானே சொன்னாலும் இதை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஜாக்கிரதையா இருங்க, உடனே உங்க காசை கொடுக்காதீங்க.
இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறதுனால என்னையே வந்து இவனுக்கு வந்து பொறாம அவன் மேலே அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் சில பேர் பேசுவீங்க. நான் பேசிட்டு போங்கடா, எனக்கு ஒரு மயிரும் இல்லை.